எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு மந்திரம்ன்ற இந்த பகுதிக்கு நான் உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது காயத்ரி ஜபம். உன்னதமான காயத்ரி மந்திரம். இதுக்கு மணிமகுடம் வச்சா மாதிரி கீதையில கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லுவாரு, மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன்னு. அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரம். வேதங்கள் எல்லாத்தையும் நீங்க கரைச்சு குடிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, அதே பலனை நீங்க காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால பெறலாம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சவுண்ட்ஸ் தான் பெரிய விஞ்ஞானமா இருந்தது. சவுண்ட்ஸ்ன்றத விட அதிர்வுகள்னு சொல்லலாம். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறது மொழியா பேசலாம். இருந்தாலும் இது ஒரு அதிர்வுத்தன்மை கொண்டது. இந்த அதிர்வுத்தன்மையோட விஞ்ஞானம் அன்னைக்கு பெருகி வளர்ந்திருந்தது. அதன் மூலமா நெறைய பேர் பலனடைஞ்சாங்க. அதுல முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா, ஞானத்தன்மை மிகப்பெரிய பலன். ஞானம் கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன், எத வேணாலும் நீங்க சாதிக்கலாம். நீங்க இந்த பூமியையே ஆளலாம். பூமி ஆளலாம்னா அரசரா இருந்தா தான் ஆளணும்னு இல்ல. உங்களுக்கு சாதகமாக இந்த பூமியில் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மந்திரத்தை ஜெபம் செய்வதன் மூலமாக. அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரத்தை தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு தடவை அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். இந்த மந்திரமானது 5 சந்தஸ கொண்டது. இந்த மந்திரம் ஓம் என்கிற அந்த இதிலேருந்து ஆரம்பிச்சு முடியும் போது 5 சந்தஸ்ல முடியுது. இத ஓம் நாம அங்க ஒரு பாஸ், பூர்புவஸ்ஸுவஹ அங்க ஒரு பாஸ், தத்சவிதுர் வரேண்யம் அங்க ஒரு பாஸ், பர்கோ தேவஸ்ய தீமகி அங்க ஒரு பாஸ், தியோ யோனஹ பிரச்சோதயாத் அங்க ஒரு பாஸ். இப்போ இந்த சவுண்ட்ஸை நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இதில் 24 அக்ஷரங்கள் எழுத்துக்கள் இருக்கு. இந்த அக்ஷரங்களை 24 லட்சம் ஜபம் பண்ணா நீ நினைச்சதை அடையலான்னு சொல்றதும் இருக்கு. அது என்னன்னா 24 அக்ஷரங்களையும் நீங்கள் சந்தஸை கரெக்டாக சொல்லி இதை நீங்கள் உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அதிர்வலைகள் உங்களுக்கு வெளியேயும் பரவி, உங்களை சுற்றி காந்த ஆற்றல் நிறைய ஆகி, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும். அதனால தான் மந்திரங்கள் செய்யும் பொழுது அதை உச்சரிப்பவன் மிகுந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்ன பாதுகாப்பாக இருக்கணும் தெரியுமா? அடுத்தவங்களை நம்ம திட்டும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு வார்த்தை கூட அவனை தவறாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பலிச்சிரும். அந்த பலிக்கிறதுனால என்ன ஆகும்னா, பலிச்சுட்டு போட்டோமே, எனக்கு கெட்டவனை தானே திட்ட போகிறோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதோடைய செயலோடு நீங்கள் சாபம் கொடுத்துட்டு இல்லை திட்டியோ ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக அவன் வேதனைகளை அனுபவிக்கும் போது அந்த வேதனைகளோட தாக்கம் உங்களுக்கு செயலாக விளைவாக சேரும். அதனால தான் மந்திரங்கள் ஜெபிப்பவர்கள் அடுத்தவர்களை திட்டாமல் ரொம்பவும் எண்ணங்களில் தூய்மைப்படுத்தி கொண்டு தான் இந்த மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும். இப்போ இந்த காயத்ரி மந்திரம் ஏன் அவ்வளோ பெருசுன்னா, இது விஸ்வாமித்ர மகரிஷி வசிஷ்டரோட இது பண்ணும்பொழுது அந்த வசிஷ்டரோட தவ வலிமையை தானும் பெறணும்னு சொல்லி தவங்கள் பல இருந்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். அவர் குலத்தால் சத்திரியர், ஆனால் அவருடைய நன்னடத்தையால் அவர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். ஸோ இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகத்துடைய நன்மைக்காக இந்த வேதங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் பண்ண முடியாது, அதனால அதை சுருக்கி நாம் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்வார். ஏன்னா அவரோட பேரே விஸ்வாமித்திரர், இந்த உலகத்தின் நண்பன், இந்த பிரபஞ்சத்தின் நண்பன், ஏதுவோ ஒன்று வச்சுப்போம். இப்போ அவர் நண்பனாக இருக்கிறதுனால அதனால தான் அவரை நண்பன் சொல்லிட்டோம், விஸ்வாமித்திரர்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும், தவம் செய்து காட்டில் மேட்டில் திரிஞ்சு தன்னை தியாகம் செய்து இதெல்லாம் அனுபவித்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து அவங்க மேன்மை பெறதோட இந்த காயத்ரி ஜபம் மட்டும் ஜபிச்சா போதும், அவங்க ஞானத்தையும் அடையலாம், இந்த உலக இன்பங்களையும் அடையலான்றதுக்காக அவர் தன் நிலையில் ஊறி திளைத்து இந்த சவுண்ட்ஸை, பிரபஞ்சத்தில் இருக்கிற சவுண்ட்ஸை இதில் அடக்கினார், இந்த வார்த்தைகளில் அடக்கினார். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, இதை நாம் சொல்ல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்ட். இந்த பிரம்ம முகூர்த்த டைம் இல்லாமல் நீங்கள் கோயில்களில் இதை பண்ணீங்கன்னா இன்னும் பல மடங்கு எஃபெக்ட். மலை உச்சியில் பண்ணீங்கன்னா இன்னும் பல மடங்கு எஃபெக்ட். ஆனால் அதெல்லாம் நான் பண்ண சொல்லலை உங்களை.
நீங்கள் வீடுகள்லேயே முடிந்தால் காலையில் 4 மணிக்கு முழிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, பாத்ரூம் போயிட்டு வாயெல்லாம் கொப்புளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு, முடிஞ்சால் பல் தேய்ங்கல வாயை கொப்புளிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இந்த காயத்ரி ஜபத்தை ஒரு 24 தடவை ஜபம் பண்ணிட்டு திரும்பி போய் படுத்துருங்க. உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் கிடைக்குன்றதுக்காக அதை சொல்ல வரேன். இந்த ஜபத்தை விடாமல் செய்ய 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 பலன்கள் கைகூட நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மந்திரத்தை தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஏன் மேன்மைப்படுத்தும்னா, நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக இந்த உயிராற்றலை வெளியே செதற வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உயிராற்றலை நமக்குள்ள திருப்பி நம்மை நாமே பார்த்து கொள்வதற்கு இந்த மந்திரம் நிச்சயமாய் உதவி செய்யும். 100% இல்லை, 200% இந்த மந்திரம் நமக்கு உதவி செய்யும். அழகா 5 சந்தஸ் நிறுத்தி நிதானமாக அக்ஷர சுத்தமாக இதை பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன். நீங்கள் ரொம்ப அதிகமாக உட்காந்து 1008 அதெல்லாம் பண்ணணும்னு இல்லை. டெய்லி முடிஞ்சால் 108, அதுவும் முடியலையா பரவாயில்ல 27 தடவை, அதுவும் முடியலையா 18 தடவை. ஆனால் தினமும் இதை செய்ய செய்ய பழகி கொள்ளுங்கள். 3 வேளையும் 18 முறை சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப உசிதம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போது மந்திரங்களை வாய் வழியாக உச்சரிக்கிறது ஒரு பலன் சொல்லுவாங்க. உதடு வழியாக உதடு மட்டும் அசைஞ்சு உச்சரிக்கிறது இன்னொரு பலன். மனசில் நாம் உச்சரித்து நாமளே கேட்குறது 100 கோடி மடங்கு பலன். இப்போ முதல்ல எடுத்தெடுப்புலையே நம்மளால் மனசில் உச்சரிக்க முடியாது. அதனால் வாய் வழியாக சத்தமாக நமக்குள்ள இது உதடு வழியாக நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம கவனிக்கிற பக்குவம் பெற வரைக்கும் வாய் வழியாக உச்சரிங்க. இப்போ ஒரு தடவை மந்திரத்தை ஒரு தடவை உச்சரிக்கிற கேளுங்க, ஒரு தடவை நிதானமாக கேளுங்க. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். நல்லா கவனிங்க, இதை இன்னொரு தடவை போட்டு கேட்டுக்கோங்க. நாபிலேருந்து வார்த்தைகள் வரணும். பூர்புவஸ்ஸுவஹ, ஹ நாபிலேருந்து, தொப்புள் கொடியிலேருந்து ஹ ஹ. இந்த ஒரு இது உங்களுடைய நாபிலேருந்து ஏன் வரணும்னா, இங்கே எழுக்கும்போது உங்களுடைய மூலாதாரத்துடைய அதிர்வுகள் ஏற்பட்டு, மூலாதாரத்தில் அதிர்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த குண்டலினின்னு சொல்லப்படுற அந்த, அதாவது மூலத்தில் உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்க இல்லையா, அதுலேருந்து தானே வந்தீங்க, அதோடைய நினைவு பதிவுகள்லாம் அங்கே தான் இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உச்சந்தலையில் ஏறும். இதை தான் சகசிராரம்னு சொல்கிறாங்க. இங்கே ஏறி இந்த மூளையின் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பெறுறோம். நமக்கு ஒரு ஸ்பேஸ் சூட்டே இது தாங்க. இதன் மூலமாக தான் நீங்கள் நிறைநிலையை அடைய முடியும். இந்த ஸ்பேஸ் சூட் இல்லைன்னா அடைய முடியாது. இதை, அதாவது நம் நிறைநிலையை உணர்ந்து பார்க்கவும் அனுபவிக்கும் தான் இந்த ஸ்பேஸ் சூட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மந்திரத்தை அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதோடைய சக்தி ஓட்டமானது நமக்குள்ளேயே சுழல ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வாய் வழியாக உச்சரிச்சிட்டிங்க. கொஞ்சம் போன பிறகு இது மாதிரி உதட்டில் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிற மாதிரி ஜெபிங்க. அதுக்கப்புறமேற்பட்டு உதட அசைவும் நின்று போய் உங்கள் மனசுக்குள்ளே இதை ஜெபம் பண்ணும் பொழுது பல மடங்கு பலன் கிடைக்கும். என்ன பலன்றதை சொல்லிடுறேன். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும், அது வேற, அது நிரந்தரமற்றது. ஆனால் நிரந்தரமானது இங்கே ஒரு மேஜிக் நடக்கும். என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. மெயினாக நல்லா கேளுங்க, கவனத்தன்மை தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட கவனத்தன்மை பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய சென்சார் அப்படியே ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். இந்த ஷார்ப்பானது இந்த ஜபத்தை உங்களுக்குள்ளே ஜபம் பண்ணி அதையே கவனிக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச காலகட்டத்தில் இந்த மந்திரம் உங்களை விட்டு விலகிவிடும். உங்களுடைய கவனத்தன்மை அதிகமாகி உங்களுடைய ஆன்ம உணர்வு, அதோடைய ஒளி பிரபாகம் உங்களுடைய கவனிக்கிற தன்மைக்குள்ளே மெர்ஜாகி நீங்களும் அதுவும் ஒன்றாகி விடுவீர்கள். நீங்களும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றாகி விடுவீர்கள். நீயே அது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உருவாயிடுவீங்க. அதனால தான் மந்திரங்கள் என்பதை நமக்கு பெரியோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. நான் அத்வைதமாக போகிறேன், இரண்டற்ற தன்மை, நான் உட்காந்து தியானத்தில் ஈடுபடுவேன், கண்டிப்பாக முடியாது. ஒருத்தன் அப்படி தான் மலையில் போய் தியானம் பண்ணி நான் பெரிய ஆளாக வரணும் ஞானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் எல்லாம் அமைதியாக வருவான், தன்னை உணர்ந்துருவான், கீழே வந்துடுவான். கீழே வந்த உடனே ஒரு மார்க்கெட் வழியாக வருவான். மார்க்கெட்டில் வரும்போது ஒருத்தர்கிட்ட அட்ரஸு கேட்பான். சரியாக கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லணும்னா அவருக்கு கோபம் வந்துடும். ஸோ எதுக்கு கோபம் வந்துடும்? இந்த கோபத்தை அடக்கிறதுக்காக தான் ஞானத்தை பெறதுக்காக நீ போன, ஆனால் உனக்கு அதே கோபம் வந்துருச்சு இல்லை.
அதனால நீங்க தேடி எங்கேயும் தனியா போனீங்கன்னா, திரும்ப இந்த உலகத்துக்கு வரும்போது மாட்டிப்பீங்க. ஆனால் இந்த மந்திரங்கள் வழியா ஞானத்த தேடும் பொழுது, உங்களுக்குள்ள இந்த உலக வாழ்க்கையிலயும் வாழ்வீங்க. இந்த உங்களுக்குள்ளேயும் போவீங்க. இது எல்லாமே 2ம் சைமல்டேனியஸா நடக்கும் பொழுது, நீங்க கோபம், காமம், பொறாமை, சூதுவாது எல்லாவற்றையும் வென்று நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.